எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. So, இன்னைக்கு நம்ம வந்து பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா why most of the students struggle in class 11. சரி, அது ஏன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேம் அது ஓகே, அதுக்கு நாம என்ன பண்ணலாம், ஹவு டு பீட் இட், அதுவும் கூட வந்து நான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஸோ வி ஹாவ் டு நோ, ஓகேவா, நம்ம ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருது, அதுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு சர்ச், ரைட்? ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ கோனா ஃபேஸ் ஆஃப்டர் 10th, ரைட்? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைக் ஐ வில் ஜஸ்ட் குவிக்காக வந்து சொல்லிட்டு குவிக்காக நான் வந்து போயிடுவேன். ஸோ மற்றபடி கதையெல்லாம் பேச மாட்டேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா, ஆஸ் யூஸ்வல் த ரிச்சுவல், யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. இஃப் யூ வாண்ட் டு நோ தட் ஓகே Xylem பீப்புள்ஸ் ஆர் புட்டிங் சம் வீடியோஸ், ஸோ அதனால அந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அந்த பெல் ஐக்கனை டினிங் டினிங் அப்படின்னு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வி ஆர் ஆல்சோ இன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், ஸோ டூ ஃபாலோ us அண்ட் கிவ் us your support. ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு டெல் யூ சம் திங்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இல்லை சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீட் 2026 பேட்ச்க்கு நம்ம வந்து ஆன்லைன் கோச்சிங் ரிப்பீட்டர்ஸுக்கு வி ஆர் லான்ச்சிங் அவர் பேட்ச். ஓகேவா? ஸோ தட் இஸ் லைக் அதோட ஃபீஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து யூ வில் பி கெட்டிங். ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ மறக்காமல் இங்கே வந்து ஒரு நம்பர் எல்லாம் தெரியும். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், யூ கேன் கால் அண்ட் யூ கேன் என்கொயர் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், வாட் எவர் த டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் என்ன சொல்லலாம் என்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீட் 2026 ஆன்லைன் கோச்சிங் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் வில் பி ஸ்டார்டிங் சூன். ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 ப்ளஸ் நீட். ஓகேவா? கிளாஸ் 12 கூட நீங்கள் வந்து நீட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் தலபதி பேட்ச். ஓகேவா? முன்னாடியே இருந்துச்சு அவங்க. ஸோ தலபதி பேட்ச் ஃபார் கிளாஸ் 12 நீட் தமிழ் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கூடிய சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபீஸ் அண்ட் த மே 12th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸஸ் இஸ் ப்ரொவைடிங் ஃபார், ஓகே, ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபார் போத் நீட் அண்ட் ஜேஇ பசங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் நீங்கள் கிளாஸ் முடிச்சு ஒரு டியூஷன் மாதிரி போத்ஸ் ப்ளஸ் யுவர் நீட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேசிக்கலி அது நீங்கள் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி அப்ரோச் அஸ். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து இது 12th மட்டும் கிடையாது, 11th இருக்குது, போத் ஜேஇ அண்ட் நீட்டுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதான் வந்து இது. ஸோ திஸ் வில் பி யோர் டைம் டேபிள். ஓகே, ஸோ எல்லாத்துக்கோட டீட்டெயில்டான வீடியோஸ் வில் பி கமிங் சூன். ஸோ டைம் டேபிள் இஸ் ஹியர். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் யூ கோனா டூ? ஓகேவா? இந்த சரி கோர்ஸ் தான் எடுத்துட்டோம், அதில் நீங்கள் என்ன எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நாங்கள் வந்து சொல்லுவோம். ஓகே, ஃபைன். Study materials included, parents meeting, everything is included. Okay, so இதுதான் நம்ம வந்து 2026 this year JEE toppers and போன வருஷம் NEET toppers இவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதுதான் நம்ம வந்து கோர்சஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் ஆர் அட்மிஷன் ரிலேட்டட் எனி திங் யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர். ஓகே, ஸோ நாங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. ஸோ இந்த கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் எல்லா இடங்களையுமே இந்த கோர்சஸ் இஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ அந்த டியூஷன் கிளாஸ், ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் போத் நீட் அண்ட் ஜேஇ இஸ் அவைலபிள் ஆன் 3 centers ஆஸ் வெல். ஓகே, சரியா? ஸோ இது 11th நான் வந்து சொன்னேன் இல்லையா, 12th இருக்கு, 11th இருக்கு, both NEET and JEE. So okay, so it's like an offline tuition class. After your class you can attend the entrance coaching. Yeah, that's it. ஓகே, ஸோ இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். ஸோ ட்ரான்சிஷன் டு ஹையர் செகண்டரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10th வரைக்கும் நீங்கள் வந்து படித்தது எல்லாமே வந்து பேசிக்கான கான்செப்ட். ஸோ வென் யூ ஸ்டெப் இன் டு லைக் என்ன சொல்ல செகண்டரி ஹையர் செகண்டரி செஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் பண்ணும்போது the syllabusல வந்து என்டையர்லி ஒரு ட்ரிஃப்ட் இருக்கும் பசங்களா. ஸோ தட் இஸ் த மேஜரான திங். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற சிலபஸை விட 11th and 12th இருக்க சிலபஸ் இஸ் மச் ஹையர்
மச் என்ன சொல்லலாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இஸ் ஹை அண்ட் மச் ஹையர் ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, த ஷிஃப்ட் ஃப்ரம் கிளாஸ் 10 உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஆனால் எனக்கு தெரியுது டு கிளாஸ் 11 all will be due to the increased academics. அதான் பேசிக்கலி அதான். ஸோ யூ வில் பி லைக் என்ன சொல்ல ஒரே ஒரு பேஸில் நீங்கள் வந்து போயிட்டு இருப்பீங்க 8th 9th 10th. அது முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு 11th போய் ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு 45 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்காங்க. என்னையா இது அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பிகமிங் லைக் என்ன சொல்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு அகாடமிக் சிலபஸில் வந்து ஒரு ஹைக் வர்றதுனால தான் அந்த ஒரு குட்டி பிரச்சனை உங்களுக்கு வருது. அண்ட் லேக் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து சரி தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் ஓகே எப்படியாச்சும் ஜெயிச்சா போதும், எப்படியாச்சும் நான் அப்படி இந்த ஒரு கடமையை கடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. பட் லைக் நம்ம வந்து பேசிக்கான சம் திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா தட் இஸ் ஃபவுண்டேஷன் இஸ் பேசிக்கலி பேசிக்ஸ் ரைட். ஸோ அது தெரியல அப்படின்னா கூட 11th கொஞ்சம் பிரச்சனையாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு 12th ஆஸ் வெல். இப்போ வந்து நிறைய பசங்க என்ன தேவையில்ல, மேம் 11th தான் போர்ட்ஸ் இல்லை, நாங்கள் அதுக்கு படிக்கணுமா, நாங்கள் சும்மா அந்த இப்போ நாங்கள் 10th வரைக்கும் ஹார்ட் ஒர்க்குடு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஸோ அதனால் ஐ வில் ஜஸ்ட் டேக் அ 1 year கேப். ஆர் யூ சீரியஸ்? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. 11th கண்டினியூஷன் தான் 12th ஓகேவா. ஸோ சின்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா 11th ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களா யூ ஹேவ் டு திங்க் ஓகே. சரி, ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டைரக்ஷன். சரி, இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிறவங்க ஒரு இதுதான் ஓகே கிளாஸ் 10th வந்து நான் செம்மையாக மார்க் வாங்கிட்டேன், ஸோ இதே மாதிரி நான் படித்த 11th and 12th எனக்கு வந்து நல்லா மார்க் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இது கூட இருக்கும். So like I have seen lot of students who got very good and like you know very nice marks in 10th, but gradually அவங்களோட மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் ஓகே, இது வந்து உங்களோட ஃபால்ட் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து ரீசன்ஸ். அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் அவேராக இருக்கணும். தட்ஸ் அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், மற்றபடி எதுவும் கிடையாது ஓகேவா. ஸோ லேக் ஆஃப் டைரக்ஷன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் டூயிங் வெல் இன் கிளாஸ் 10th இஸ் இனஃப் அப்படின்னு நினச்சிப்பாங்க, பட் அப்படி கிடையாது. அப்புறமேல் வந்து நீங்கள் 11th வரும்போது கிளாஸோட லைக் இன்டென்சிட்டி த கான்செப்ட்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாறும். அண்ட் ப்ளஸ் யூ வில் பி கோயிங் ஃபார் கோச்சிங் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தெரியாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ரீசன்ஸ், இதெல்லாம் தான் ரீசன்ஸ், மற்றபடி எந்த பெரிய ரீசன்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து எப்படி நம்ம வந்து மாற்றலாம் ஓகே. ஸோ ஹவு டு லைக் என்ன மாற்றுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா சிலபஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 10th படித்த எதுவுமே வந்து 11th படிக்க மாட்டீங்க ஓகேவா. ஸோ சம் கான்செப்ட்ஸ் யூ கோனா பி லேர்ன் ஓகேவா. ஸோ லைக் ட்ரிக்னோமெட்ரியில் அந்த இதுலலாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. பட் ஐ ஆம் டெல்லிங் மோஸ்ட்லி நீங்கள் வந்து புதுசாக தான் படிக்க போகிறீங்க. ஸோ வெரி வெல் நோ த சிலபஸ் ஓகேவா. நல்லா சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து எதெல்லாம் எனக்கு 12th தேவை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே. இஃப் யூ ஆர் நாட் லைக் ஓகே ஐ வில் ஜஸ்ட் பாசிவ்லி லேர்ன் த 11th and I ஆக்டிவ்லி லேர்ன் த 12th அப்படின்னு நீங்கள் படிக்கிறதுக்கு ஐ வாண்ட் சஜஸ்ட் தட் ஓகேவா. ஸோ யாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக 11th and 12th படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் when you are going to engineering whatever medical field it will be very useful okay. சரியா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த கான்செப்ட் கிளாரிட்டி. இப்போ வந்து நீங்கள் 11th வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எதுவும் வந்து படிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அப்படின்னா லைக் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. பட் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தாலே போதும் ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, ரிலேஷன்னா என்ன, அது உட்காந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ நோ த கான்செப்ட் இட் இஸ் ஃபைன். யூ கேன் அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் வந்து 12th ஓட்டலாம் ஓகே. சரி, ஆக்டிவ் லேர்னிங் பாசிவ் லேர்னிங் ஓகே. ஆக்டிவ் லேர்னிங் பாசிவ் லேர்னிங் நீங்கள் நிறைய கேட்டுவே. ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க ஓகே. ரிலேஷன்னா இது, ஃபங்க்ஷன்னா இது, ஃபங்க்ஷனுக்கு அப்படி தான், இமேஜ் இப்படி தான், அப்படி நீங்கள் வந்து ஆக்டிவாக படிக்கணும் ஓகேவா. ஃபங்க்ஷன்னா இது ஓகே, ரிலேஷன்னா இது ஓகே, அப்படி படிக்காமல் ஓகேவா. இட்ஸ் தட் கிளியர் ஓகே. ஸோ ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட் எப்போவுமே வந்து லைக் என்ன சொல்லலாம், you have to have a feedback to your own self. நீங்களே உங்களுக்கே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. rather than someone else giving your feedback ஓகே. உங்களுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஸோ நீங்களே பேசாமல் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தட்ஸ் இட் ஓகே. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறது தான் இது ஓகேவா. ஸோ 11th நான் வந்து ஒரு கிளியராக ஒரு கிளாரிட்டி ஐ வில் கிவ் யூ. 11th இஸ் பேசிக்கலி அ நியூ பிளேஸ் ஓகேவா. 10th நீங்கள் படித்த எதுவுமே மோஸ்ட்லின்னு சொல்கிறேன், எதுவுமே கிடையாது, மோஸ்ட்லி அங்கே இருக்காது. ஓகே, இட்ஸ் நாட் த கண்டினியூஷன், இட்ஸ் நத்திங். ஓகே, யூ கோனா லேர்ன் நியூ திங்ஸ், யூ கோனா எக்ஸ்ப்ளோர் மோர் திங்ஸ், நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. which is a starting point if you are going for engineering போறீங்க அப்படின்னா. இது வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் எல்கேஜிக்கு போகிறீங்க, இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ரைட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ கோனா லேர்ன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் கரியரில் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட். அதே மாதிரி தான் இந்த 11th and 12th gonna be ஓகேவா. ஸோ 11th நிறைய கான்செப்ட்ஸ் வந்து 12th தேவை இருக்குது. ஸோ வாட் வி வில் டூ இன் திஸ் அகாடமிக் இயர் இஸ் தட் நம்ம வந்து 11th வந்து உங்களுக்கு என்ன தேவையோ 12th அது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிசைஸாக ஷார்ட்லி எப்படி பசங்களுக்கு எப்படி அதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எப்படி கொஸ்டின் இது பண்ணலாம், அதெல்லாம் வந்து இந்த இயரில் வி கோனா ஃபோக்கஸ். ஸோ தட்ஸ் இட் பேசிக்கலி. ஸோ இதுதான் 12th இருக்கிற உங்களுக்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட் வரும் ஓகேவா. ஃப்ரம் திஸ் அகாடமிக் டு தட் அகாடமிக் மேஜர் ஷிஃப்ட் தேர் கோனா பி. ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் டூ சம் லைக் யூனோ டூ சம் ரீசர்ச். சிலபஸ் நல்லா பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பற்றி பேசுங்க. ஆப்வியஸ்லி இருக்காது, பட் ஸ்டில் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. and start to do some குட்டி problems and that's it. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே இருந்து படிச்சுட்டு போனீங்கன்னா நல்லது. டோன்ட் கீப் இட் ஓகே நான் அப்புறமே பண்ணிக்கலாம் வேணாம். ஓகே, ஐம் நாட் அதை வந்து நான் வந்து என்ன சொல்லலாம் என்கரேஜ் பண்ணல. ஸோ தட்ஸ் இட். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் அபவுட் இட். ஸோ பசங்களா, ஸோ தட்ஸ் இட், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் இவ்வளோதான் பசங்க. ஓகே, ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஜென்ரலான நிறையா டாபிக்ஸோட புல்லர்ஸ் வில் பி தேர். ஸோ அதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ டூ ஃபாலோஸ் ஆன் our socials as well. Okay, so by this I'm concluding this video. I hope everybody got something new from this video as well. So this is your Sreeshma Maam leaving, and I will see you on the next session. Bye bye and take care.